மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: புளி ஊற வைத்தது, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அரைப்பதற்கு தேங்காய், சோம்பு, பூண்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு. தாளிப்பதற்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இந்த 3 எண்ணெயும் பயன்படுத்தி தான் தாளிக்க போகிறோம். மீன் குழம்பு வைக்க முக்கியமான பொருள் மீன் தான் வேணும். அதே சொல்ல மறந்துட்டேன். மீன் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய். இந்த 3 எண்ணெயை ஊற்றினா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. வெள்ளை உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்குவோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். சின்ன வெங்காயம், உரித்து வச்ச பூண்டு, இதோட பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, எங்கள் அம்மா போட மாட்டாங்க. இந்த பதம் வந்தோட்டி தக்காளி எடுத்து வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்குவோம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, தேங்காய், சோம்பு, பூண்டு போட்டு 3 அரைச்சி வச்ச விழுதை போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு மீனை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மீனை சேர்த்துக்கலாம். இப்போயே கிண்டி விட்டுடலாம். அப்புறம் கிண்ணா உடஞ்சி போயிடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரங்க்னா ரொம்ப ஸ்லிப் ஆகுது. சாரி. நல்லா மீன் வேகட்டும். மூடி போட்டுடலாம். மீன் குழம்பு ரெடியாச்சு. மேலே கொத்தமல்லி தழை வேணுன்னா தூவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என் சேனல் பிடிச்சிருந்தா சாய் 369க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம்.